என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் சில நாட்களில் குரு பயிற்சியானது நிகழப்போகிறது. இந்த குரு பயிற்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று பார்க்க போகிறோம். மேலும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைய போகுது. அது எப்படின்னு நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா குரு பகவானை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியான தீர்வு கிடைக்குதுங்க. மேலும் இவர்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றாலே உடனடி தீர்வு கிடைக்குதுங்க. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர்கள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டில் சித்திரை மாதம் குரு பகவான் மே 1ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. இந்த குரு பயிற்சியால் பலரது வாழ்க்கையில் அதிரடி மாற்றமும் ஏற்படுத்த போகுது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். குரு பயிற்சியானது குரு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டிற்கு வரப்போகிறாருங்க. குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓராண்டிற்கு சுப விரயங்களை கொடுப்பாரு. நிறைய வருமானம் வந்தாலும் சுப விரய செலவுகளும் அதிகரித்தே காணப்படும். வீடு கட்டும் யோகமும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க. மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த குரு பயிற்சியால் ஏற்பட போகுது. பணத்தை சேமிக்க பாடுபட்டாலும் முடியாது, மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படாமல் இருக்க நீங்கள் மௌன விரதம் இருப்பது தான் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. அடுத்து விரயகுரு. குரு பகவான் 12ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் பண முதலீடுகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது, அது ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் கவனம் தேவைப்படும். எனவே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவு செய்வது தான் நல்லதுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யும் போது அதே நேரத்தில் அதிக ஆசைப்பட்டு கிரிப்டோ கரன்சி, பங்குச்சந்தை என ஆசைப்படவும் கூடாதுங்க. மேலும் சுகம் தரும் குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் வீடுகளின் மீது விழுதுங்க. வீடு வாங்கலாம், அதற்கான நேரமும் வந்துவிட்டது. குரோதி ஆண்டில் நிறைய வருமானங்களும் வரப்போகுதுங்க. அம்மாவின் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்க போகுது. நோய்கள் நீங்கும், மருத்துவ செலவுகளும் குறைந்து காணப்படும். அம்மாவளி உறவினர்களால் வருமானம் வரப்போகுது. சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் மனதிற்கு பிடித்தமான சுகமான சம்பவங்களும் நடைபெற்றே தீரும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களும் நீங்கிவிடும். குரு பகவான் பார்வை 6ஆம் வீட்டின் மீது விழுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கிவிடும். எதிரிகளுடைய பிரச்சனைகளும் நீங்கிவிடும். பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை நீங்கள் வாங்குவீங்க. பல நாட்களாக வாட்டி எடுத்த நோய்கள் உங்களை விட்டு நீங்க போகுதுங்க. 6ஆம் பாவம் உத்தியோகஸ்தானத்துக்கு 9ஆம் பாவம் ஆவதால் செய்யும் வேலையில் மாற்றம், முன்னேற்றம், ஊதிய உயர்வு போன்றவை உங்களை தேடி வரப்போகுதுங்க. இதுவரை இருந்த மருந்து, மாத்திரை, மருத்துவமனை செலவுகளும் விலகி காணப்படும். கடனாக கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கைக்கு வந்து சேருங்க. இதுவரை பகையாக இருந்தவங்க நட்பாக மாறுவாங்க. மேலும் 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதால கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். ஏனென்றால் 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு 8ஆம் இடங்க. கூட்டு தொழில் வளர்ச்சி அடையும். வியாபார விஸ்தரிப்பு, வெளிநாட்டு பயணம் ஏற்படும். நன்றாக சம்பாதித்து அசையா சொத்துக்கள் வாங்கக்கூட நேரலாம். பல வழிகளில் பணம் வந்தாலும் சேமிப்பே இல்லையே என்ற நிலை மாறி கையிருப்பு அதிகமாக உங்களுக்கு சேருங்க. தோஷங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்க போகுது.
மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களும் நீங்க போகுது. பெண்களுக்கு மாங்கல்ய தோஷங்கள் நீங்க போகுதுங்க. மொத்தத்துல இந்த குரு பயிற்சி மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும், கூடவே பணமும் விரயமாகுங்க. மேலும் இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. அது எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றும், இந்த குரு பயிற்சி மூலம் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். மேச ராசியில் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. இந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்கும் செல்ல போகிறாரு. மே 1ஆம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தால் பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறப்போகுதுங்க. அதில் இப்போ நாம் தொடர்ந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த மாற்றம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்களும் நடந்திருக்குது. ஜோதிடத்தில் சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிலும் சனி, ராகு, கேது, குரு பயிற்சிகள் அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுங்க. அந்த வகையில் மிதுன ராசிக்கான பலன்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு காசு நிறைய வரும், செலவுகளும் சேர்ந்து வரப்போகுதுங்க. உங்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு பயிற்சி ஆகிறாரு. இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பண வரவு இருந்தே தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்த இடங்களில் இருந்து எல்லாம் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். சமயங்களில் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கூட பணம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் கடன் கொடுத்து திருப்பி கொடுக்காதவங்க கூட இப்போது நீங்கள் கேட்காமலேயே பணம் கொடுப்பாங்க. ஆனால் இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. எனவே இந்த பணத்தை நீங்கள் சுப செலவாக மாற்ற வேண்டும். சான்ஸ் கிடைக்காது. ஆம், காசு எவ்வளவு வந்தாலும் பணம் கையில் இருக்காதுங்க. வருகின்றன பணம் எல்லாம் செலவிற்கே போதுமானதாகவே இருக்கும். இதை சமாளிக்க நீங்கள் சுப செலவுகளை செய்யலாம். குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களில் வர இருக்குதுங்க. அதனால் சுப செலவுகள் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். பார்வை வீடு வாங்கலாம். குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களில் வருவதால் வீடு வாங்கும் ராசி உங்களுக்கு இருக்குதுங்க. நிலம் வாங்கும் ராசியும் இருக்குது. நீங்கள் சுப செலவு காரணமாக திருமண செலவுகள், வீடுகள், புதிய வாகனங்களை நீங்கள் வாங்கலாம். ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனமும் செலுத்த வேண்டும். உறவிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தேவைப்படுதுங்க. சமயங்களில் கிட்னி பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அதே போல் வயிற்று பிரச்சனைகள் கூட அதிகம் ஏற்படலாங்க. உங்களுக்கு சுப செலவு இருக்கிறது என்பதால் பெரிய முதலீடுகளை நீங்கள் செய்யக்கூடாதுங்க. முதலீடுகளில் அகலக்கால் வைக்கக்கூடாது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது தான் உங்களுக்கு நல்லது. பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் சுப செலவாக நீங்கள் மாற்ற வேண்டுங்க. மே 13, 2025 வரை உங்களுக்கு திருமணம் கைகூடுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே கசப்பான உறவு கூட ஏற்படலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி கொடுக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. இதுவரை மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் சித்திரை மாதம் 9ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. குருவானவர் தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியான சகோதர ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியான புத்திர ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியான களத்திர ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாரு. கலகலப்பு நிறைந்த மிதன ராசி அன்பர்களுக்கு குரு லாபஸ்தானத்தில் நிற்பதால தடைபட்டு வந்த சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு கைகூட போகுது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகளை ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவங்க ஆதரவானவர்களை புரிந்து கொள்வீங்க. புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் நிறைவேற போகுது. குரு 5ஆம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்களால் ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க.
இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் உடைய வாழ்க்கையில் நிகழ போகிறது என்று பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவானது மிதுன ராசிக்காரர்களுக்கு பயனளிக்கும் வகையில் தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.